அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடன் வைத்து ஏவல் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள பதிவு. நண்பர்கள் பயன்படுத்துவது எல்லாம் சரிதான், ஆனால் எதுவும் தவறான நோக்கத்துக்காக இதை பயன்படுத்தாதுங்க. அதே மாதிரி ஒரு நாள் சண்டை 2 நாள் சண்டைக்கும் இந்த விஷயத்தை பயன்படுத்தாதுங்க. ஒரு நபரால் நம்ம வாழவே முடியாது, வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குது. நமக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணி அதிலிருந்து மீண்டு வந்தாலும் அடுத்த விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும் இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்துவதற்கு முன்னாடி உங்களுடைய நேரம் நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? பண்ணுவது ரொம்ப எளிமையான முறை தான். இது ரொம்ப பழங்காலத்து ஏடுலேருந்து எடுக்கப்பட்ட முறை. இதுக்கு எந்திரமும் இருக்குது. எந்திரம் நீங்கள் என்ன செய்யணும்னா, செம்பு தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதணும். எந்திரம் எழுதுறதுக்கு ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். என்றைக்குமே ஒரு பூஜை ஆரம்பிக்கும் போது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், கணபதியை கண்டிப்பாக கை தொழ வேண்டும். அதுக்கு அடுத்தால குருவை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரு அருளால் தான் எல்லாமே நடக்குது. அதனால் குருவை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், வழிபட வேண்டும். அதற்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், வழிபடணும். வழிபட்டு அதுக்கு அடுத்தால மந்திரத்திற்கான சாப நிவர்த்தி பண்ணணும். மந்திரத்திற்கு சாபம் எல்லா மந்திரத்துக்குமே உண்டு. இந்த மந்திரத்திற்கான சாப நிவர்த்தியை பண்ண வேண்டும். அதுக்கடுத்தால எந்திரத்திற்கான சாப நிவர்த்தி பண்ண வேண்டும். எந்திரத்தை சுத்தி செய்து விட்டு தான் எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். எந்திரத்திற்கு காயத்ரி போடணும், மந்திர காயத்ரி போடணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவதற்கும் சரியான முறைகள் நிறைய இருக்குது. அதை சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு நபர் கமெண்டில் அழகாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வேணால் ஒரு உரு போட்டு பாருங்கள், ஒரு 1008 உருவோ 10,008 உருவோ நீங்கள் போடுங்க, நீங்கள் போட்டு பாருங்கள் ஐயா. ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம பண்ணுறது முறை நீட்டு ஒன்று இருக்குது. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கூட முறை இருக்குது. முறை தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுனா அது பலிதமாகாது. அது நெகட்டிவாக மாறி உங்களுக்கு அது என்ன செய்யும், பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகளை சரியாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு மந்திரத்தின் ஓசை, ஒளி அது சரியாக இருக்கணும். உச்சரிப்பு சரியாக இருக்கணும். அந்த உச்சரிப்பை சரியாக உச்சரிங்க. அதுக்காண்டி தான் மந்திரத்தை நீங்கள் இத்தனாயிரம் உரு போடுங்க, இதுக்கு முன்னாடி சித்தி எடுங்க. சித்தெடுக்கிறதுங்கிறது மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிப்பதற்கு பழகுவது போல், சரிங்களா? மந்திரம் என்பதை சரியான உச்சரிப்பில் உச்சரித்தால் மட்டுமே அதனுடைய பிரதிபலிப்பு பலன் இருக்கும். இப்போ ஒரு சில விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த டவல் பார்த்துருக்கலாம், கொட்டும்பாங்க. இது யார் அடித்தாலும் ஒரே மாதிரி தான் சத்தம் கேட்கும். நீங்கள் தப்பாக அடித்தா அது கேட்குறதுக்கு ஒரு இனிமை இருக்காது. அது சரியான முறையில் சரியான இனிமையில் அடித்தால் தான் அதனுடைய ஓசை நமக்கு கேட்பதற்கு அழகாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் அதே போல தான். பேசும் வார்த்தை மிகவும் தெளிவாக பேசினால் மட்டும்தான் என்ன செய்யும், அடுத்தவங்களுக்கு புரியும். நீங்கள் உங்கள் வாய்க்குள்ள வச்சு கொலான்னுட்டு பேசினீங்கன்னா யாருக்கும் புரியாது, அப்படி தானே? இதே மாதிரி ஒரு மந்திரத்தை சரியான உச்சரிப்பு என்றைக்குமே சரியான முறையில் இருக்கணும். அந்த உச்சரிப்பு என்ன இதில் போட்டிருக்கோ அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கணும். சீனா சீ தான், சி 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 அப்படிலாம். சீனா சீ தான், அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு சரியாக இருக்கணும். அப்போ தான் என்றைக்குமே ஒரு மந்திரம் ஒரு எந்திரமாட்டு இருக்கட்டு இது பலன் அளிக்கும். அதே மாதிரி உங்களுடைய மன தைரியம், மன ஊக்கம், என்னமே மனோ சக்தி தான் என்றைக்குமே எல்லாத்தை விட பெஸ்ட்டான சக்தி. மனம்ங்கிறது மாயன். இந்த மாயனுடைய சக்தியால் தான் இந்த உலகமே நம்ம அன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை என்றால் என்னென்னா, நான் என்ற எண்ணம் மறைந்து நீங்கள் நினைச்சிருங்க சிவத்தோடு ஐக்கியமாயிருவீங்க. அப்போ வாழனுங்கூட எண்ணம் இருக்காது, ஒரு செயல் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, அப்படி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. மாயன் என்கின்ற மாயத்தின் கூறு தான் இப்போ நம்ம ஒவ்வொரு செயல்கள் பண்ணுவது, ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவது எல்லாமே மாயம், மனம். இந்த மனத்தினால் தான். அதனால் என்ன செய்யணும், மனதை முதலில் குருவாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். மனம் என்பது தான் குரு. இந்த மனதை குருவாக அடைவதற்கு நிறையா முறைகள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தணும். பயன்படுத்தி விட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணினா தான் சக்ஸஸ் ஆகும். ஏதோ எடுத்தங்கவுத்தம் நீட்டு நீங்கள் பண்ணக்கூடாது.
முதல்ல வந்து ஒவ்வொரு எழுத்துக்குமே அந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இதுக்கு என்னென்ன சக்தி இருக்குது, இந்த உச்சரிப்பில் பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படிங்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு செயல்கள் பண்ணிங்கன்னா 100% பலனளிக்கும். ஏன் நான் 100%ங்கன்னா அதுக்கான செயல்கள் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அதை எப்படி பண்ணணும் கூடிய விஷயத்தையும் நான் சொல்லியாச்சு. அதை வந்து சரியாக பண்ணணும். சரியாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து என்ன செய்யும், பலன் கொடுக்கும். எல்லா விஷயங்களுமே பலன் கொடுக்கும். இது வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்ததும் என் குரு கொடுத்ததும் நான் கற்றுக்கிட்டதும் இன்றைக்கி வந்து நான் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுமே நான் வந்து வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து கேட்டிருக்கலாம், எப்போ எந்த காலத்தில் ஐயா பண்ணணும். ஏன்னா நான் சில இடத்துல காலங்கள் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து மனமானது வந்து குருவாக போனால் மட்டும்தான் அந்த காரியங்கள் அவ்வளோ வந்து சக்ஸஸ் ஆகும். அப்போ மனம் என்கின்ற குருவை நீங்கள் அடைய வேண்டும். அடைந்தால்தான் இதுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியும். முதல்ல வந்து நீங்கள் வந்து 1ஆம் கிளாஸுக்கு வரணும். 1ஆம் கிளாஸ் படித்தா மட்டும்தான் 12ஆம் கிளாஸில் உள்ள பாடமும் புரியும். 12ஆம் கிளாஸில் என்ன பண்ணணும் அதனுடைய செயல்முறை தெரியும். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கல, 12ஆம் கிளாஸ் பாடத்தை கேட்டு அப்படியே எழுதேன் அப்படியே படிக்கணும்னா அது வந்து உங்களுக்கு புரியாது. அப்போ என்ன செய்யணும், முதல்ல வந்து ஆரம்ப கல்விங்கிற விஷயத்தை நீங்க படிக்கணும். இன்னைக்கு வந்து மாந்திரீகம்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய கலை. அதனுடைய அடிப்படை என்னன்னா பக்தி. இந்த பக்தி இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க படிப்படியா வர முடியும். சரி, நான் வந்து ஐயோ இன்னைக்கு வந்து நிறைய நபர்கள் என்னன்னா பக்தியோடு இருந்துறீங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்துடுறீங்க, இதுதான் எல்லாமே அப்படின்னுட்டு அடுத்த ஸ்டேஜ்னு இப்படி இந்த மாந்திரிகம் மட்டும் இல்லை, இந்த மனித வாழ்வினுடைய 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டதற்கான செயலே அதுதான். அடுத்த நிலையை அடைவதற்கான வழி, அதனுடைய ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது. இந்த கலை வந்து மனிதர்கள் வந்து தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்போது ஏதாவது பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க வந்து என்னென்னா தன்னிலையை கரெக்டாக அடைவதற்கு ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயங்கள் நம்ம பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது வந்து மாறப்பட்டு அவரவர் தேவைக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரவர் தேவைன்னா என்னென்னா வாழ்வாதாரத்துக்காக. ஏற்கனவே இந்த உலகத்தில் வந்து என்னென்னா இந்த 5 ஜீவன்கள் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த மனிதனும் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த 5 ஜீவன்னா அது ஒரு 5 ஜீவன் என்ன செய்யும், அதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கும். அதுக்கு அடுத்தால என்ன செய்யும், அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு என்ன உண்டோ அதை பார்க்கும். எங்கே போய் இருக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கூடிய விஷயங்களை அதை பார்க்கும். இந்த மனிதனும் அதே மாதிரி தான். இந்த 6ஆம் அறிவை எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, சாப்பாட்டை எத்தனை நாள் நம்ம பதுக்கி வைக்கலாம், எவன்கிட்ட இருந்து எப்படி கொள்ளையடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அதுக்காக இந்த 6ஆம் அறிவை என்ன செய்ய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டதுக்கு ரீசனே என்னன்னா அடுத்த நிலையை அடைவதற்கான ஒரு வழிகாட்டுதலுக்காக தான். சரிங்களா? அதனால வந்து இது வந்து அந்த நண்பர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை கேட்டதுனால நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதனால் வந்து சரியான இதில் வந்து நீங்கள் பயணித்தா மட்டும்தான் ஒரு விஷயங்கள் பண்ண முடியும். சரியா நண்பர்களே, இன்னைக்குள்ள பதிவுக்குள்ளே போயிடுவோம். இது வந்து மாடனை வச்சு நம்ம வந்து ஏவல் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், சித்தி பண்ணணும். மந்திர உச்சாரணத்தை சரியாக உச்சரிக்க பழகணும். மந்திரம் சொல்கிறேன், தெரிஞ்சிடுங்க. ஓம் விடுமாடா, அகமுடையவா, உதிரமாடா, முசு முசு, சொல்லு சொல்லு, பிடி பிடி, உக்ரமாடா, வீரப்பலியா, அங்கங், சிவய, முறிமுறி, ஜெகத்பூரணா, தாக்கு தாக்கு, உயிரையும் உடலையும் ஒத்த தாக்கு, ஐயும் கிளியும் சவ்வும், ஓம் படு வாகா. மந்திரம் திரும்ப சொல்றேன், பார்த்துடுங்க. ஓம் விடுமாடா, ஆகமுடையவா, உதிரமாடா, முசு முசு, சொல்லு சொல்லு, பிடி பிடி, உக்கிரமாடா, வீரப்பலியா, அங்கங், சிவய, முறி முறி, ஜெகத்பூரணா, தாக்கு தாக்கு, உயிரையும் உடலையும் ஒக்க தாக்கு, ஐயும் கிளியும் சவ்வும், ஓம் படு சுவாகா. இந்த மந்திரத்தை ஒரு 10,008 உருவோ இல்லைன்னா லட்சம் உருவோ நீங்கள் என்ன செய்யுங்க, போடுங்க. இந்த மந்திரம் சித்தி ஆகிடும். சித்தி ஆன பிறகு தான் என்ன செய்யணும், இதாகணும். என்றைக்குமே ஒரு மந்திரம் ஒரு சித்தி ஆகணுனாலும் முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் வந்து விநாயகர் மந்திரம் சொல்லி, குரு மந்திரம் சொல்லி, மந்திர சாப நிவர்த்தி பண்ணி, இப்படி நீங்கள் வந்து முறையாக பழகணும். முறையாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து சித்தி ஆயிரும். சித்தி ஆகுறது என்ன, அந்த தெய்வமே உங்களுக்கு வந்து காட்சி தந்து நீ சொல்லக்கூடியதை நான் செய்வேன், எனக்கு தேவையானதை நீ தா. அப்போ நீங்கள் சொல்லணும், உனக்கு என்ன வேணுமோ அது அவ்வளோமே நான் தருவேன், நான் எங்கே கூப்பிட்டாலும் என்ன செயல் செய்ய சொன்னாலும் அந்த செயலை எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்,
ஒரு சங்கல்பமாக ஒரு விஷயங்களை நீங்கள் கேட்டு வாங்கிடணும். வர மாட்டே நீங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கு முறைக்கு எந்த நபருக்கு ஒரு நபர் வராங்க, உங்களை தேடி வராங்க, இல்லை உங்களுக்கு தேவை, மேக்சிமம் வந்து தன் தேவைக்காக இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இன்னொரு நபர் வந்து நம்மகிட்ட வந்து கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து முதல்ல வந்து தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும், தெய்வத்துக்கிட்ட கேட்கணும். இந்த நபர் வந்து நம்மகிட்ட பொய் சொல்லுவார், அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய தேவைக்காக மானிடர்கள் அனைவருமே பொய் சொல்லுவாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக அவரவர் வாயில் வரதெல்லாம் பொய் சொல்லுவாங்க. வந்து நல்லதா கெட்டதான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அவர் சொல்வது உண்மையா பொய்யா? நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தியை வச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கணும். இவர் என்ன பிரச்சனைக்காண்டி வந்திருக்காரு, இவருடைய பிரச்சனை தான் என்ன, இவர் நல்ல விஷயத்துக்காண்டி வந்திருக்காரா, ஒரு நல்ல குடும்பத்தை அழிக்கணுன்னுட்டு சிலவங்க வந்திருப்பான். இப்படி நிறைய நபர்களை நான் பார்க்கேன். அப்போ அந்த செயல்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. காசு நிறைய கிடைக்குங்காண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரிப்பட்ட செயல்கள் பண்ணக்கூடாது. ஒரு நபர் வந்து ரொம்ப மோசமானவன் ஒருத்தன் வந்து இந்த நபரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பான். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த நபருக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்கும். எங்கே போனாலும் அவரை வந்து வாழ விட மாட்டான். இப்படி அந்த தெய்வம் வந்து சொல்லும், ஐயப்பா நீ இதை பண்ணி கொடு, அவன் வந்து நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், பண்ணி கொடு அப்படின்னு தெய்வம் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து செய்யணும். இல்லாமல் ஒரு மனிதன் வந்து அவன் தேவைக்காக 1000 பொய்யை சொல்லுவான், எனக்கு அது இது நிட்டு பொய்யெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது. தெய்வத்திடம் கேட்டால் மட்டும்தான் அவனுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு நமக்கு தெரியும். இவன் என்ன பண்ணுனா, எதுக்காண்டி இப்படி நடக்கு, அப்போ இது நம்ம பண்ணி கொடுக்குறது நியாயமா அநியாயமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியும். அதுக்கு தகுந்தவாறு தான் நீங்கள் என்ன செய்யணும், பண்ணணும். அப்போ வந்து இப்போ வந்து அந்த நபர் வந்து ஒரு அப்பாவி, அந்த அப்பாவிக்கு மேலே இவன் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த செயலை நீங்கள் பண்ணலாம், ஏவி விடலாம். சரியா? அப்போ என்ன செய்யலாம், என்னன்னு இந்த பூஜை பண்ணணுங்கிற விஷயத்த சொல்கிறேன். நான் ஒரு எந்திரம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்பிளேல இதுக்கு முன்னாடியும் காட்டியிருப்பேன், இல்லைனா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த டிஸ்பிளேல காட்டக்கூடிய எந்திரத்தை நீங்கள் வந்து என்னென்னா செம்பு தகட்டில் வரையணும். வரைஞ்சி என்ன செய்யணும், இந்த பூஜையை செய்ய வேண்டும். இதுக்கு என்னென்னா பூஜைக்கான சாதனத்தை பார்த்துருங்க. மேக்சிமம் என்னென்னா கொஞ்சம் வெளியே அவுட்டரில் வச்சு பண்ணக்கூடிய பூஜை இது. வீட்டுகளில் வச்சு இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ வந்து வெளியே வச்சு இந்த பூஜையை பண்ணணும். இதற்கு என்ன செய்யணும்னா, பூஜை படப்பு போடக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதேசம் நிறைய பேருக்கு தெரியும். நான் இதை வந்து விழாவரியாக சொல்லி உங்களை நான் வந்து என்ன செய்யலை, கஷ்டப்படுத்தலை. அப்போ வந்து இதுக்கு ஸ்பெஷலாக என்னென்னலாம் பண்ணணும்னா, பால் கண்டிப்பாக வைக்கணும். சாதா வந்து என்ன செய்வோம், அவல் பொரி கடலை எல்லாமே போட்டு ஒரு படப்பு போட்டிருப்போம். பால் கண்டிப்பாக வைக்கணும், சுருட்டு கண்டிப்பாக வேணும், சாராயம் கண்டிப்பாக வைக்கணும், கருவாடு கண்டிப்பாக வைக்கணும். வச்சுக்கிட்டு சாம்பிராணி புகைக்கு பதிலாக என்ன செய்யணும்னா குங்குலியம் வாங்கி புகை போடணும். குங்குலியம் புகை போட்டு நீங்கள் என்ன செய்யணும், தெற்கு பக்கமாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஏற்கனவே நம்ம வந்து அந்த மந்திரத்தை நம்ம சித்தி எடுத்திருப்போம். அந்த மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும், திரும்பியும் சொல்லணும். எப்படி சொல்லணும், ஓம் விடுமாடா, ஆகமுடையவா, உதிரமாடா, முசுமுசு, சொல்லு சொல்லு, பிடிபிடி, உக்கிரமாடா, வீரப்பலி ஐயா, அங்கங் சிவைய, முறிமுறி, ஜெகத்பூரணா. இந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த நபருடைய பேரை சொல்லணும். இந்த நபரை என்ன செய்யணும், என்ன உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை போடணும். என்ன செய்யணும், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சரவணன் வச்சுக்கிடுவோம். இந்த சரவணனுடைய தாயார் பேர் வந்து ஏதாவது ஒரு பேர், அந்த பேரை சொல்லி சரவணனை தாக்கு உயிரும் உடலும் ஒத்த தாக்கு ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் படுசுவாகா இப்படின்னு ஒரு 1008 நீங்கள் போடணும். சரியா? போடும் பொழுது இந்த எந்திரமும் எழுதி நீங்கள் வந்து இந்த பூஜை போடும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யும், அங்கே போய் அந்த மாடன் வந்து என்ன செய்வார், என்ன சொல்லி நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த காரியத்தை செய்வார். முடிஞ்சுன்னா இந்த எந்திரத்தை என்ன செய்யலாம், அவனுடைய வீட்டின் முன்பு நீங்கள் என்ன செய்யணும், வாசல் நடையில் புதைச்சி வச்சிடணும். அப்போ என்ன செய்வார், அங்கேனே நிற்பார், அந்த வீட்டுக்குள்ளே நிற்பார். நின்று என்னென்ன விஷயங்கள் உண்டோ அவ்வளவும் பண்ணுவார். சரியா? இந்த விஷயம் முடிஞ்சு அவர் அந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டு, என்ன காரியத்துக்கு அவர் அனுப்பிவிட்டோமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு வருவார். வரும்போது நீங்கள் இதே மாதிரி திரும்ப ஒரு என்ன செய்யணும், படப்பு போடணும். படப்பு போட்டு என்ன செய்யணும், இதே மாதிரி ஒரு படப்பு போட்டு எத்தனை நாளைக்குள்ளே எங்களுடைய கதையை நீங்கள் சொல்லி தான் அனுப்பணும். இத்தனை நாளைக்குள்ளே காரியத்தை முடிச்சுட்டு வாணி சொல்லியிருக்கணும். அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும், படப்பு போடணும். படப்பு போட்டு அவருக்கு என்ன செய்யணும், ஒரு செஞ்சாவல் கண்டிப்பாக கொடுக்கணும்.
செஞ்சாவல் கொடுக்கணும். இதே மாதிரி என்னென்னு சாராயம் கருவாடு எல்லாம் வச்சு குங்குளியம் புகை போட்டு எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஆனால் இந்த எந்திரம் வைக்கண்டாம். இதை அவ்வளோ பண்ணிக்கிட்டு ஒரு செஞ்சாவல் என்ன செய்யணும், நீங்கள் அறுத்து பலி கொடுக்க வேண்டும். சரியா? இல்லை கொஞ்சம் எனக்கு ஓகே அப்படின்னா ஒரு அழகான ஒரு கருங்குட்டி கிடா ஒன்று வாங்கி பலி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்களோ அந்த காரியம் 100% சக்ஸஸ் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எங்களுடைய அனுபவத்திலையும் ஏட்டில் இருந்தோம். நாங்கள் வந்து என் குருகிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், கொடுத்துட்ருக்கேன். அப்போ அந்த பதிவுகளை வந்து சரியான முறையில் நீங்கள் பாருங்கள். பார்த்து அந்த விஷயங்களை சரியாக பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இடையில வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா என்ன திசை கட்டு போடுறது, உடல் கட்டு போடுறது, இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு செயல் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து வெளியே போய் பண்ணுறீங்கன்னா திசைக்கட்டு உடற்கட்டு எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணணும். அதுக்கு தான் நான் ஒரு விஷயங்கள் நான் எல்லா விஷயத்தையும் நான் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் முதல்ல வந்து ஆரம்ப கல்வி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நான் அப்போ வந்து மேலே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் இது ஒரு விஷயம் இல்லாமல் வெளியே போய் பண்ணுறோம், அப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இதுக்கு தான் நம்ம வந்து 1ஆம் கிளாஸில் என்ன படிக்கிறோம். இப்போ வந்து 1ஆம் கிளாஸில் நீங்கள் வந்து இப்போ ஒரு குச்சை வச்சு எழுதணும். அதுக்கடுத்தால 2ஆம் கிளாஸில் நீங்கள் பென்சில் வச்சு எழுதலாம். அதுக்கடுத்தால 3ஆம் கிளாஸில் என்ன செய்யலாம், பென் வச்சு எழுதலாம். இப்படி வந்து ஒவ்வொரு செயல்களும் அந்தந்த கிளாஸுக்கு தகுந்தவாறு நம்ம இதாகிறோம். 12ஆம் கிளாஸில் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் குச்சியை வச்சு எழுதிட்டு இருப்பீங்க, நீங்கள் பெண்ணை வச்சு எழுதுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போ 12ஆம் கிளாஸுக்கு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை முறையாக படித்து வரும்போது என்ன செஞ்சலாம், இதுக்கு இது எழுதணும், இதுக்கு இதை எழுதணும், இதுக்கு இதை எழுதணும், இந்த லைனில் இதை தான் எழுதணும், அப்போ ஒரு பேப்பரை எப்படி கொண்டு வரணும், இது அவ்வளோ நீங்கள் கற்றுக்குவீங்க. அதுக்கு தான் முறையாக நீங்கள் படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாங்க. எடுத்த எடுப்புலேயே மேலே போய் நிற்காதுங்க, கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிறத நான் ஒரு இதாட்டி சொல்கிறது. நண்பர்களுக்கு அனைவருக்கும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க, எதுலேயும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த நம்ம என்னாரும் சொன்னாங்க, இந்த வீடியோவை நான் பார்த்தேன், இதே மாதிரி செஞ்சேன், நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதனால் வந்து புரிஞ்சு நீங்கள் வந்து நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். என்றைக்குமே ஒரு காசுக்காண்டி தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்காதுங்க. முதல்ல வந்து அதே மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்கள் உள்ளே எடுக்கிறீங்கன்னா அந்த தெய்வத்தை என்ன செய்யணும்னா சரியான முறையில் உங்களுடைய உடம்பு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். மனம்ங்கிறது வந்து என்றைக்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். தனக்காக தன்னலத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் யோசித்து சிந்திச்சு பண்ணணும். அன்றைக்கி ஒரு நபர் வந்து அழகாக கால் பண்ணி கேட்டார், ஐயா எனக்கு மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசை. சரி ஓகே, எதுக்காண்டி ஐயா மாந்திரிகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அது வந்து நிறைய காசு பார்க்கலாம்ல ஐயா, இதை வச்சு நான் தொழில் பண்ணலாம்ல ஐயா. இது வந்து காசு பார்க்க நிறைய தொழில் இருக்குது. காசு பார்க்கக்கூடிய தொழில் இது கிடையாது. சேவையாட்டு நீங்கள் பண்ணீங்க மட்டும்தான் வாழ்க்கை உங்களுடைய சந்ததி தழுக்கும். இது வந்து நல்லா புரிஞ்சுடுங்க. உங்களுடைய சந்ததி தழுக்கணும்னா நீங்கள் வந்து இதை நினச்சிக்கணும், சேவையாக பண்ணணும், நல்லதுக்கு பண்ணணும். சரியா? கெட்ட விஷயத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும், இன்றைக்கி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், காரு பங்களா எல்லாம் வாழலாம், உங்களுடைய சந்ததி அழிந்து விடும். அதே முதல்ல நல்லா புரிஞ்சு நீங்கள் பண்ணணும். எந்த ஒரு செயல் பண்ணாலும் நண்பர்களுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுனால எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா தெரிய மாட்டாங்க, நிறைய நபர்களுக்கு தெரிய மாட்டாங்க. ரொம்ப வந்து மன கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய அளவுக்கு சில ஃபோனெல்லாம் வருது. அதனால் நண்பர்களை புரிஞ்சு நடங்க. ஒரு செயல் பண்ணும்போதும் தெரிஞ்சு பண்ணுங்கள். சரிங்களா? மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.